தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருப்பூரில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான முழுமையான கள நிலவரங்களோடு எமது செய்தியாளர் அருள்மணி இணைந்திருக்கிறார். அருள்மணி, புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் டாஸ்மாக் கடையை அடைக்க கூறி அங்குள்ள பொதுமக்கள் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் என்ன சமாதானம் கூறியிருக்கிறார்கள்? ஆர்ப்பாட்டத்தில் விட்டு அவர்கள் கலைந்து சென்று விட்டார்களா? கள நிலவரங்கள் என்ன? திருப்பூர் எஸ்ஆர் நகர் பகுதியில் 800க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றது. இந்த நிலையில் அப்பகுதியில் தமிழக அரசு சார்பாக டாஸ்மாக் கடை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நிறுவப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியை ஆட்டோரத்தில் நிறுவப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் ஆட்டு சாலை அமைத்துள்ளனர். அந்த பகுதியில் தினந்தோறும் அப்பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் வாக்கு பெண்கள் ஆட்சி என வாக்கு வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் பாதுகாப்பற்ற நிலை உருவாகிறதால அந்த டாஸ்மாக் தீபாவளி பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக டாஸ்மாக் ஆட்சியர் வலியுறுத்தி வந்தனர். இப்போது திடீர்னு கடந்த சம்பந்தப்பட்ட ஆரம்பிக்கும் போது டாஸ்மாக் அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அதையும் பொதுமக்களின் டாஸ்மாக் பகுதியில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டு விற்பனை செய்து வந்ததால் இதுவும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் இருக்கிற 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் அப்பகுதியில் இருக்கிறவங்க பூர்வமாக சென்று டாஸ்மாக் கடையை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தகவல் அறிந்த மத்திய போலீசார் தடுத்து போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் மேலதிகாரி பேச்சுவார்த்தை நடத்தினர். சமாதானமாக முழுமையான விவரங்களுக்கு நன்றி அருள்மணி.